அம்மா தாயே லோகமாதா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த குறைவற்ற செல்வத்தை எனக்கு கொடுமா. நீதான் அருள் புரியணும் தாயே. சர்ப விக்னோப சாந்தகி. வாங்க வாங்க, நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கேள்? உடம்பு பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அம்பாளோட அனுகிரகத்துல இப்ப க்ஷேமமா இருக்கேன். நீங்க ஊர்ல இருந்து எப்போ வந்தேள்? இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்த உடனே அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்லதுங்கய்யா. ஆமா, தத்து கொடுத்த குழந்தைய நீங்க போய் பார்த்தேலோ? நான் இப்ப அதுக்காக தானே வந்திருக்கேன். சந்தோஷம். இந்தாங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சார், அங்க உட்காரலாமா? வாங்க. சூர்யா தம்பி நிக்கிறாரு. அப்ப அவரோட மாரியும் குழந்தை வந்திருக்கணுமே. டோன்ட் வரி சூர்யா. இன்ஸ்பெக்டர் தான் 1 ஹவர்ல சொல்றேன்னு சொல்லியிருக்காருல. அதுக்குள்ள கண்டிப்பா அந்த லேடியை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவுக்கு வருவோம். சித்தர் உருவத்துல அந்த லேடி வந்திருக்கான்னா அப்ப மாறி சித்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். கரெக்ட். ஒண்ணு அந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த லேடிக்கு தெரிஞ்சவங்க மாரிய பத்தி நல்லா புரிஞ்சவங்களா இருக்கணும். அப்சல்யூட்லி கரெக்ட் சார். அந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப நாளா விட தெரியாம இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். சூர்யா தம்பிகிட்டே கேட்டுருவோம். சரி வாங்க சார், போலாம். வாங்க வாங்க சாஸ்திரி, வாங்க. வணக்கம் சூர்யா தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல? அடிக்கடி வந்துட்டு போலாம்ல. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால ஊர் பக்கமே போயிட்டேன். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். கோயில்ல வந்து அம்மனை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இங்கேயே பார்த்துட்டேன். ஓ அப்படியா? இப்போ உடம்பு பரவாயில்ல? இப்ப பரவாயில்ல. ஆமா, மாரியும் குழந்தை வரல? இல்லைங்கய்யா, அவங்க வரல. நானும் இவரும் வேற ஒரு விஷயமா பக்கத்துல வந்தோம். அப்படியே கோயிலுக்கு வந்தோம். அப்படியா? மாரியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். நாங்க தத்தெடுத்த குழந்தை இவரோட பேத்தி தான். ஓ அப்படியா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தாராமா எப்படி இருக்காங்க? அது வந்து தாராமா இப்ப இல்ல சாஸ்திரி. தாராமா இல்லையா? என்ன தம்பி சொல்றீங்க? தாராமா எங்க போயிருக்காங்க? அது அவங்க இறந்துட்டாங்க. தாராமா இறந்துட்டாங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? எப்படி இறந்தாங்க? அத எப்படி சொல்றது? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை தொட்டு என்னென்னமோ நடந்து அவங்க இறந்துட்டாங்க. சார், இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. ஹலோ சார். சார், நீங்க கொடுத்த வீடியோல இருக்கிற லேடியை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா? ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். உடனே கிளம்பி வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார், அந்த லேடியை பத்தி எல்லா தகவலும் கிடைச்சிருச்சா? இன்ஸ்பெக்டர் உடனே வர சொன்னாரு. சரி சூர்யா, வாங்க போலாம். போலாம். சாஸ்திரி ஐயா, ஒரு முக்கியமான விஷயமா அவசரமா போக வேண்டியது இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் மாரியும் குழந்தையும் பாருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க தம்பி. சார் போலாம். வாங்க. தாராமா எப்படி இறந்தாங்கன்னு தெரியலையே. அவங்க என்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருக்காங்களே. சூர்யா தம்பி எதுவும் சரியா சொல்லவே இல்லையே. என்ன நடந்திருக்கும்? எனக்காக இந்த குழந்தை பத்தின உண்மைய தயவு செஞ்சு இப்ப வெளியில சொல்லிடாதீங்க. ஐயோ, அதுக்கான நேரம் கூடி வரும். கூடிய சீக்கிரத்துல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு
போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா உண்மைய சொன்னாதான் சரியா இருக்கும். தாராமா எப்படி இறந்து போயிருப்பாங்க? குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஒருவேளை குழந்தைய கொல்ல வந்தவங்க தாராமாவை கொன்னுட்டாங்களோ? சூர்யா தம்பி விவரமா எதுவுமே சொல்லலையே. ரொம்ப குழப்பமா இருக்கே. தாராமா தான் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை இன்னும் காப்பாத்தணுமா? குழந்தைய பத்தின உண்மையை மாறிக்கிட்ட சொல்லிடலாமா? பாவம் மாறி தான் பெத்த குழந்தைய நினைச்சு அவன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். தான் தத்தெடுத்த குழந்தை தான் பெத்த குழந்தைங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மாறி நிம்மதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். மாறிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? தாராமக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி மாறிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா? ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மன் கிட்ட பூ போட்டு கேட்டுடலாம். அம்மன் உத்தரவு கொடுத்தா மாறிக்கிட்ட குழந்தைய பத்திய உண்மையெல்லாம் சொல்லிடலாம். உத்தரவு கொடுக்கலன்னா மாறிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். யார் சிஸ்டர் போன்ல? மித்ரா தான். சிஸ்டர், மாரியையும் குழந்தையும் கொல்றதுக்கு அவ புதுசா ஏதோ பிளான் பண்ணிருப்பா போல இருக்குது. பேசுங்க, என்னன்னு கேட்போம். இதாவது ஒர்க் அவுட் ஆகணும். சொல்லு மித்ரா. நான் உன் வீட்டுக்கு வரணுமே. நீ இங்க வரணுமா? எதுக்கு? மாரிக்கு தெய்வ சக்தி மட்டும் துணையா இல்ல மாயா. என்ன சொல்ற மித்ரா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். மாரிக்கு தெய்வ சக்தியோட வேறொரு சக்தியும் துணையா இருக்கு. அதுவும் மாரிக்கு துணையா இருக்கிற இன்னொரு சக்தி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்ற? நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா அந்த சக்தியை என்னால உணர முடியும். அந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா வீட்ல மாறி இருக்காளே. நான் வீட்டுக்கு வரும்போது வீட்ல யாரும் இருக்க கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணு. அத சொல்லதான் நான் உனக்கு போனே பண்ணேன். சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. ஆனா நீ நேரா வீட்டுக்குள்ள வந்துடாத. வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி கார்லயே வெயிட் பண்ணு. ம், நான் இங்க வீட்ல மாறி, அவளோட அம்மா பார்வதி, ஹாசினி எல்லாரையுமே வெளியில அனுப்பிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறமா நீ வீட்டுக்குள்ள வா. சரி, நான் இப்பவே கிளம்பி வந்து உன் வீட்டுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்றேன். நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் உள்ள வரேன். சிஸ்டர், தலப்பாக்கட்டு என்ன சொல்லுது? மாரிக்கு உதவி பண்ற இன்னொரு சக்தி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். அது எங்க இருக்குன்னு மித்ரா வீட்டுக்கு வந்துதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? ஸ்ரீஜா செக்கப்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கால. ஆமா, ஸ்ரீஜா ஹாஸ்பிடல் போயிருக்கா. பார்வதி கோயிலுக்கு போயிருக்குது. அப்போ வீட்ல இருக்கிறது மாரியும் ஹாசினியும். ம், அவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்புனா போதும். ம். ஆனா அது எப்படி முடியும் சிஸ்டர்? அதுலயும் இந்த ஹாசினி கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்பாள. ஒரு ஐடியா இருக்கு, நீ போ. என்ன ஐடியா? ஓ, அதானே பார்த்தேன். என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களே. அம்மா தாயே, நல்ல வழி காட்டுமா. மா தாயே லோகமாதா, அம்மா தாயே, மாரியோட குழந்தை பாசம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். இத்தனை நாளா பெத்த குழந்தைய நினைச்சு வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கிற மாரிக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மாரிக்கிட்ட இருக்கிறது அவளோட சொந்த குழந்தை தாங்கிற உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீதான் உத்தரவு கொடுக்கணும். குங்குமம் வந்தா உண்மையை சொல்ல சொல்லி நீ உத்தரவு கொடுத்ததா நான் ஏத்துக்கிறேன்.
தாயே மாறி மனசுல பாலா பார்த்துட்டம்மா, நீயே உத்தரவு கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம்மா. போட்டோஸ்க்கு இவ்ளோ லைக்கா? சிஸ்டர், இவளை பார்த்து ஊரே சிரிக்குது. இது என்னடான்னா போனை பார்த்துல சிரிச்சுக்கிட்டு இருந்து லூஸ் ஆட்டம். ஹாசு அக்கா வா மாறி. ஹாசினி, சொல்லுங்க மாயமா. அது ஒண்ணு இல்லம்மா, பொங்கல் வரப்போதுல, வீட்டெல்லாம் ஒட்டடை அடிச்சு சுத்தம் பண்ணணும். அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நானே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேம்மா. நீங்கெல்லாம் ஒன்னும் க்ளீன் பண்ண வேண்டாம். நீங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சா சூரிய மாமா என்னையும் மாறியும் கோச்சு பாருல. ஓ, இதுதான் சிஸ்டரோட ஐடியாவா? நாங்களே கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். நீ என்ன மாதிரி சொல்ற? சரிக்கா, நாமளே போயிட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் மாறி. மாறி எப்ப போலாம்? பாப்பா தூங்கிட்டு இருக்கா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். சரி மாறி போலாம். ஹாசினி, 4 கடை ஏறி இறங்கி நல்லதா பார்த்து வாங்கிட்டு வாங்க. லேட்டானா கூட பரவாயில்ல, நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஒட்டடை குச்சிக்கு குவாலிட்டி. ஒட்டடை அடிக்கணும்ல. சரி வாங்க போலாம். நல்லதா வாங்கிட்டு வா, குவாலிட்டி தான் நல்ல முக்கியம். குவாலிட்டியா வாங்குறேன். அப்பாடா போய் தொலைஞ்சிச்சிங்க. ஹலோ ஹலோ, நீ எங்க இருக்க? கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாறி போறத நான் பார்த்துட்டேன். வீட்ல என்னையும் பாண்டியும் தவிர வேற யாருமே இல்ல. நீ தாராளமா உள்ள வரலாம், வா. வா. வாங்க தலை பாக்கட்டு, வந்து அந்த சக்தி எங்க இருக்குங்கறத கண்டுபிடிங்க. வா. போங்க. அப்பப்ப இது வேற. சக்தி இருக்கு. இதுதான் தேவி. நான் தான் இவளை கொலை பண்ணேன். இவ குழந்தையா பிறந்து வந்து என்ன வதம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, வெளியே போனவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார அந்த சக்தி எங்க இருக்குன்னு சட்டு முட்டு கண்டுபிடிங்க. போ தலை பாக்கட்டு. ஆமா மித்ரா, சீக்கிரமா வந்த வேலைய முடி. சரி, வீட்டை சுத்தி காட்டுங்க. வா. வாங்க ஜெகன்மோகினி, வாங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஒண்ணும் தேராது. ஏன்னா இது எங்க புனிதமான சிஸ்டரோட ரூம். சொல்ல முடியாது, ஏதாவது சூனியத்தை இங்க சொருகி வச்சாலும் வச்சிருப்பானுவோம். போலாமா? கமான் ஜெகன்மோகினி. முதல்ல தேடுற மாதிரியே தேடுறாளே. வாங்க தலை பாக்கட்டு. இதுதான் பார்வதியோட ரூம்.
அதிர்வுகள் தெரியல போல இருக்குது. வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். என்ன சைலண்டா வரா? வைப்ரேஷனை காணுமே. சிஸ்டர், கிச்சனையும் சரி போ. காட்டிரும். வாங்க ஜெகன்மோகினிஜி, இதுதான் கிச்சன், பாத்துக்கோங்க. கிச்சனா பாக்குது. இங்கேயும் ஒன்னும் புலப்படல போல இருக்குது. வா மித்ரா. எல்லாத்தையும் காட்டியாச்சு. கக்கூஸ் தான் பாக்கி. ஆனா உன்ன இது வேற. நான் நினைச்சது சரிதான். தெய்வ சக்தி மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னொரு சக்தியும் இருக்கு. அதுதான் மாரியையும் குழந்தையையும் காப்பாத்திட்டு இருக்கு. அது எந்த மாதிரி சக்தி? அது எந்த இடத்துல இருக்கு? அது எனக்கும் தெரியல. என் கூட வீட்டுக்கு வாங்க. எந்த சக்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். சரி வா போலாம். சிஸ்டர், எப்படி போறது? வீட்ல யாரும் இல்ல. கோயிலுக்கு போயிருக்கிற பார்வதி இப்ப வந்துருவா. வாங்க போலாம். பாத்துட்டாங்கன்னா சோலி முடிஞ்சிடும். வா. வாங்க. இன்ஸ்பெக்டர். வாங்க பூங்குன்றன், உட்காருங்க. வாங்க சார். இவ்வளவு சீக்கிரமா அந்த லேடி பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. யார் அந்த லேடி? அவளை பத்தி என்னெல்லாம் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு? அந்த லேடி பேரு மித்ரா. மித்ராவா? அவளோட கெட்டப்ப பார்த்தா மந்திரவாதி மாதிரி இருந்தா, ஆனா பேர் என்னமோ மாடர்னா மித்ரான்னு வச்சிருக்கா. சார், அது உண்மையான பேரு தானா? உங்க டவுட் எனக்கு இருந்துச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற தகவல் படி அவ பேரு மித்ரா தான், வேற எந்த பேருமே இல்ல. சார், அவ எங்க இருக்கா? அவளை பத்தி மத்த டீடைல் இருந்தா சொல்லுங்க சார். சொல்றேன். இந்த மித்ரா காசில மாந்திரிகம் பண்ணிட்டு அது மூலமா காசு கேட்டு ஏமாத்தி இப்ப தமிழ்நாடுக்கு வந்திருக்காங்க. மித்ரா மேல காசில ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. அங்க இருந்தா போலீஸ்ல மாட்டிக்குவோன்னு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு பிளைட்ல வந்து இறங்கியிருக்கா. இப்ப சென்னையில தான் சார் தங்கியிருக்கா. அவ உங்க வீட்டோட அவ ஏதோ சம்பந்தப்பட்டிருக்கா. சார், அவ எங்கிருந்து வந்தான்னு சொன்னீங்க? காசில இருந்து. காசியா? ஏன் சூர்யா, நீங்க காசிக்கு போயிருந்தீங்களா? எஸ் சார், நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு என்ன விஷயமா போனீங்க? அங்க யாரை மீட் பண்ணீங்க? எதுக்காக போனீங்க? இல்ல சார், கொஞ்ச நாள் முன்னாடி என்ன வளர்த்த அம்மா, அவங்க பேரு தாரா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்ப காசியில இறந்து போன என் அம்மா மாதிரியே ஒருத்தவங்கள பார்த்தேன். என்னது? இறந்து போனவங்க மாதிரி இன்னொருத்தவங்கள பாத்தீங்களா? ஆமா சார், அவங்க பேரு மாயா. நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் அம்மாவா நான் தத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அவங்க என் வீட்டுல தான் இருக்காங்க. மாயா தான் தாரான்னு இன்னும் சூர்யாக்கு தெரியாது. ஆனா இப்போ அது தெரிய போற சந்தர்ப்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ மித்ராவுக்கும் தாராவுக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோன்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், அந்த மித்ராவோட அட்ரஸ் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டீங்களா? அவ எங்க தங்கி இருக்கா? அவளோட அட்ரஸ் இன்னும் கிடைக்கல சூர்யா. விசாரிக்க சொல்லியிருக்கேன். கிடைச்சது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகே சார், ஃபைன். இவ்வளோ சீக்கிரமா இந்த டீடைல்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல என்ன இருக்கு? இது என் கடமை. ஓகே, நாங்க வரோம். ஓகே சார். போலாம். சூர்யா,
ஆ என்ன சார் சொல்லுங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மித்ரா காசில இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா. உங்க மாயா அம்மாவும் காசில இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. சோ வாட்? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் தப்பா எதுவும் சொல்லல. மாயா காசில இருக்கும்போது மித்ராவை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல மித்ராவால மாயம்மா பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா?